சாக்லேட் கேக் பண்ண 1 கப் மைதா, கொக்கோ பவுடர் 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு ஃபைன் ஃப்ளாரா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம். சுகர் 1/2 கப். இது ரெண்டையும் பிளெண்டர்ல க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கணும். இதுல பட்டர் 1/2 கப், பால் 1/2 கப், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் 1 மினிட் பிளெண்டர்ல பிளெண்ட் பண்ணி ஸ்மூத் பேஸ்டா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாம ஸ்மூத் பேட்டரா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டரா இருக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் டின்னு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இதுல எல்லா சைடும் பட்டர் படுற மாதிரி நம்ம ப்ரஷ் வச்சு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல பட்டர் பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேக் பேட்டரை டின்ல ஊத்திக்கலாம். கேக் பேட்டரை டின்ல ஊத்துனதும் 2 அல்லது 3 தடவை கீழே தட்டணும். அப்பதான் பேட்டர் எல்லா சைட்லயும் ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிக் வச்சு மெதுவா இதுல இருக்கிற ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணிக்கணும். அவனை ரெடி பண்ணிக்கணும். 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்ச டின்னை அதுக்குள்ள வச்சு 180 டிகிரில 40 மினிட்ஸ் கேக்கை பேக் பண்ணணும். கேக் ரெடி ஆயிட்டு இருக்க டைம்ல நம்ம சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 1 கப் சுகர், கொக்கோ பவுடர் 1/2 கப், சால்ட் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், மில்க் 1 கப். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுல பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு சிரப் நல்லா கெட்டி ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கேக்ல ஸ்ப்ரெட் பண்ணணும். கேக்கோட மேல் லேயரை கட் பண்ணிட்டு கேக்கை 2 லேயர்ஸை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர்ல சாக்லேட் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அது மேல நம்ம இன்னொரு லேயரையும் வச்சு சாக்லேட் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டா நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி ஆகிரும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வேணும்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் மேலே தூவிக்கலாம். நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching.